இது கேட்கணும்னா கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்குரிய விட விளங்கல சார். கொஞ்சம் ஐந்தாவதுக்குரிய விடை விளங்கல. ஐந்தாவதுக்குரிய விட ஏதாவது 3 கேட்டுகள் என வருடம் முடிவுற்ற பின்னர் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை உள்ளடக்கியதாக கணக்காய்வு தலைமை அதிபதிக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஆண்டிறுதி கணக்கின் ஒரு வகையை குறிப்பிடுவது. ஆண்டிறுதி கணக்குகள் 3. அதுதான் நிதி செயலாற்றுகை கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்ச கூற்று. இது 3ம் ஆண்டிறுதி கணக்குகள். அதுல ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒன்றை சொல்லாம 3ஐயும் எழுதி வச்சுக்கொள்ள உங்களுக்கு புரிஞ்சா சரி. விட நிதி செயலாற்றிய கூற்று நடினாலும் சரி, நிதி நிலைமை கூற்று நடினாலும் சரி, காசு பாய்ச்ச கூற்று நடினாலும் சரி, ஏதாவது ஒன்றை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்ப சரியா விளங்கிட்டுதான்? ஆம் சார். பிரச்சனை இல்லை. 2 சந்தர்ப்பத்திலே பிரச்சனை வராது. ஒன்றுமே விளங்காட்டியும் பிரச்சனை வராம போயிடும். ஓகே, 6ஆம் கேள்வியை நோக்கி நகருவேன். திரட்டிய நிதியத்திலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்கு செலவுகளானவை 2 பெரும் தலைப்புகளுக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. அந்த 2 வகைகளையும் பெயரிடுங்க. இதனோடு இணைந்ததாக பல விஷயங்களை கதைக்க போறேன். மனசை ஒருமுகப்படுத்துங்க, காது தாழ்த்தி கேளுங்க. பிறகு வரக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க விட எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதுக்கு. அரசாங்கம் செய்கின்ற செலவுகள் எல்லாமே 2 பெரும் தலைப்புகளுக்குள்ள நாங்க கதைப்போம். ஒன்றை சொல்லுவோம். முன்ன அந்த விஷயத்தை ஆணை சீட்டுக்குள்ள உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டன. ஒன்று சொல்லுவோம் வழங்கல் சேவை செலவு அப்படின்னு சொல்லுவோம். மற்றொன்று சொல்லுவோம் விசேட சட்ட சேவை செலவு. ஆனா எப்படி நான் சொன்னாலும் இதே கேள்வி வெளியில சொன்னா பலர் தவறுதலாக போய் மூலையான செலவு மீண்டு வரும் செலவு என்று எழுதியிருக்கிறது. அது அவதானம் இல்லாததால வார பிரச்சனை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அரசாங்கத்தினுடைய செலவுகளினுடைய பிரதானமான பாகுபாடு 2. ஒன்று வழங்கல் சேவை செலவு, மற்றொன்று விசேட சட்ட சேவை செலவு. அதுல நிறைய கதைக்க போறன்றதால நான் நின்று நோட் பண்ண போறேன். நீங்களும் அவற்றை நோட் பண்ணி கொள்றதுக்கு தயாராகும். முதலாவது செய்தி கேட்ட கேள்விக்குரிய விட செலவுகளின் பாகுபாடு. செலவுகளின் பாகுபாடு. செலவுகளினுடைய பிரதானமான பாகுபாடு 2. ஒன்று வழங்கல் சேவை செலவு. வழங்கல் சேவை செலவு இது ஒரு பாகுபாடு. 2 விசேட சட்ட சேவை செலவு. விசேட சட்ட சேவை செலவு. இப்படி 2ஆக நாங்க செலவுகளை பாகுபடுத்தோம். வழங்கல் தான் கேட்ட கேள்விக்குரிய விட இப்ப நான் கதைக்க போற விஷயம் என்றால் இந்த வழங்கல் சேவை செலவை நாங்க 2ஆக பிரிப்போம். இந்த கவரை நீங்க போட்டு வச்சுக்கொள்ளும். அதுதான் பொது மதிப்பீட்டு செலவு. பொது மதிப்பீட்டு செலவு. மற்றொன்று முற்பண மதிப்பீட்டு செலவு. குழம்பிக்கப்படாது. என்ன குழம்பிக்கப்படான்னு கேட்டால் பிறகு பொது மதிப்பீட்டு செலவு முற்பண மதிப்பீட்டு செலவையும் பிரதான செலவினுடைய பாகுபாடாக சொல்லிடப்படாது. அரசாங்க செலவுகளின் பிரதான பாகுபாடு. அரசாங்க செலவுகளின் பிரதான பாகுபாடு ஒன்று வழங்கல் சேவை செலவு, 2 விசேட சட்ட சேவை செலவு. வழங்கல் சேவை செலவை நாங்க 2ஆக பிரித்துக் கொள்வோம். ஒன்று பொது மதிப்பீட்டு செலவு, மற்றொன்று முற்பண மதிப்பீட்டு செலவு. இந்த பொது மதிப்பீட்டு செலவை நாங்க 2ஆக பிரித்துக் கொள்வோம். ஒன்று மூலதன செலவு, மற்றொன்று மீண்டு வரும் செலவு. அப்ப இந்த விடையை நிறைய பேர் கொண்டு இந்த இடத்துக்கு கொடுத்திருக்கு. என்ன இது கொஞ்சம்
பரிச்சயமாயிரும். மூலதன செலவு, மீண்டு வரும் செலவு என்ற சொல் இலகுவானதாக காணப்படுறதாலே அரசாங்க செலவுகளுடைய பிரதான பாகுபாடு எவை என்று கேட்டா நிறைய பேர் அந்த இலகுக்காக மூலதன செலவு, மீண்டு வரும் செலவு என்கின்ற விடைய கொடுக்குது, அதை கொடுக்க திணிக்குது. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அரசாங்கத்தினுடைய வழங்கல் சேவை செலவுக்குள்ள வார ஒரு பகுதி பொது மதிப்பீட்டு செலவு. அந்த பொது மதிப்பீட்டு செலவுக்குள்ள வருகின்ற ஒரு பாகுபாடுதான் மூலதன செலவு, மீண்டு வரும் செலவு. ஆனால் இப்ப நம்ம கடந்த காலங்கள்ல நாங்க வினாபத்திரங்களை பார்க்கக்குள்ள தெரிய வரும் மூலதன செலவுல வரக்கூடிய ஒரு 3-4 விடயம், மீண்டு வரும் செலவு 3-4 விடயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த நோக்கத்துக்காக சொல்ல போறேன். மூலதன செலவுக்குள்ள வருகின்ற விடயம் சொத்துக்களின் புனருத்தாபனம். சொத்துக்களின் புனருத்தாபனம் என்ற செலவு, சொத்துக்களின் புனருத்தாபன செலவு. 2 சொத்து கொள்வனம். சொத்து கொள்வனம் இரண்டாவது மூலதன செலவினுடைய இரண்டாவது விடயம் சொத்துக்களின் கொள்வனம். 3வது மூலதன மாற்றல்கள். மூலதன மாற்றல்கள். 4வது மூலதன மானியங்கள். 5வது மனிதவள மேம்பாடு. மனிதவள மேம்பாடு. இதுல 8 பகுதி இருந்தா 8ஐயும் சொல்லி நீங்க பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. 5 போதும். அது போல மீண்டு வரும் செலவாக இருந்தால் அதில் 1 வேதனாதிகள், 2 பிரயாணங்கள், 3 வழங்கல்கள், 4 பேணல்கள், 5 சேவைகள். எனவே அரசாங்க செலவினுடைய பிரதானமான பாகுபாடு வழங்கல் சேவை செலவும் விசேட சட்ட சேவை செலவும். வழங்கல் சேவை செலவுகளினுடைய பாகுபாடு பொது மதிப்பீட்டு செலவுகள், முற்பண மதிப்பீட்டு செலவுகள். பொது மதிப்பீட்டு செலவினுடைய பாகுபாடு மூலதன செலவுகள், மீண்டு வரும் செலவுகள். மூலதன செலவுக்கான 5 உதாரணம், மீண்டு வரும் செலவுக்கான 5 உதாரணம். முற்பண செலவு தொடர்பாக நமக்கு இதுக்கு பிறகு வருகின்ற கேள்விகள் வருது. இதுல நாங்க கதைக்க போறது முற்பண கணக்கினுடைய எல்லைகள் சம்பந்தமாக. எனவே பிறகு அதுல கேள்வி வாரத்தால் அதை நான் இந்த இடத்துல விட்டுக் கொள்றேன். விசேட சட்ட சேவை செலவு என்பது அதிலேயே நமக்கு ஒரு 4 உதாரணங்கள் தெரிந்திருக்க வேணும். அது சனாதிபதிக்கான சம்பளம், அதுபோல படிகள். அது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கலாம். அதுபோல அமைச்சர்களுக்கான சம்பளங்கள், அதுபோல கடன் மீள் கொடுப்பனவு, வட்டி கொடுப்பனவு, கடன் வட்டி கொடுப்பனவு, அதுபோல ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பனவு. இவை பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டவைகளாக இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் உறுப்புரை 36ஆம் உறுப்புரை ஜனாதிபதிக்கான சம்பளங்களை பற்றி கதைக்கும். அரசியலமைப்பு சட்டம் உறுப்புரை 41 அமைச்சர்களுக்கான வேதனங்களை பற்றி கதைக்கும். கடன் மீள் கொடுப்பனவும் வட்டி கொடுப்பனவும் 1987ஆம் ஆண்டினுடைய 29ஆம் இலக்க படுகடன் சட்டம் சொல்லும். ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பனவு சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஆணைக்குழுக்கள் இருக்குது. அந்த ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பனவு பற்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்புரை 155 சொல்லும். அது போல சில திணைக்களங்களுக்கு நாங்க அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்துக்கு கீழே திணைக்கள தலைவர்களை நியமிச்சிருப்போம். அதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 54ஆம் உறுப்புரையினுடைய 7வது பகுதி சொல்லும்.
எனவே பொதுவாக இந்த விசேட சட்ட சேவை செலவுகள் என்பது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திற்குள் வராத செலவுகளாக இருக்கும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திற்குள் நான் ஏற்கனவே கதைத்த 58ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 4வது பிரிவு அல்லது அரசியலமைப்பு சட்டம் 80னுடைய 1வது உபகூறுக்கு கீழே வருகின்ற அந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் கீழான செலவுகள் தான் இந்த வழங்கல் சேவை செலவுகளாக இருக்கும். அது பொது மதிப்பீட்டு செலவாகவோ முற்பண மதிப்பீட்டு செலவாகவோ இருக்கலாம் என்கின்ற இந்த விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆனா இப்ப கேட்ட கேள்விக்குரிய விட வழங்கல் சேவை செலவும் விசேட சட்ட சேவை செலவும் என்பதாக இருக்கும். ஏதாவது கேட்கொண்டா அது உங்களுக்குரிய நேரம். அப்ப 2 இடைவெளி. கேட்ட கேள்விக்கு நீங்க முடிவுள்ள எழுத வேண்டியது வழங்கல் சேவை செலவு 1, விசேட சட்ட சேவை செலவு 2. ஒயிட் சீட்ல கொப்பியில் எழுதி வைக்க வேண்டிய விஷயம் இது. ஏதாவது கேட்கொண்டா கேட்டுக்கோ. சார், அந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்குறதுகள் விசேட சட்ட சேவை செலவுக்குள்ள வராதா சார்? ஜனாதிபதி நிதியம் விசேட சேவை சட்ட செலவுக்குள்ள வராதா சார்? ஜனாதிபதி நிதியம் என்றது அது இந்த செலவுக்குள்ள வராது. விசேட சட்ட சேவைக்குரிய கொடுப்பனவுக்குள்ள அது சேரும். அது விசேட அத்தாட்சி பத்திரம் செலுத்த வேண்டிய செலவுகள். அப்படி என்று நிதி பிரமாணம் 237 அதனுடைய உபபிரிவு 6 நமக்கு சொல்லும். விசேட அத்தாட்சி பத்திரம் செலுத்த வேண்டிய செலவுகள் அது தலைப்பிடும் இரகசிய கொடுப்பனவு என்று தலைப்பிடும். எனவே ஜனாதிபதியான சம்பளங்கள், அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள், கடன் மீள் கொடுப்பனவுகள், ஆணைக்குழுக்களுக்கான சம்பளங்கள், அதுபோல அமைச்சரவையால் நியமிக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் எல்லாம் இந்த விசேட சட்ட சேவை செலவுக்காக எடுத்துக்கொள்ளும். சில வேளைகள்ல ஜனாதிபதி நிதியத்தில கொடுக்கின்ற கொடுப்பனவுகள் விசேட சட்ட சேவை செலவுக்குள்ள வரக்கூடிய பெரும்பாலான கொடுப்பனவுகள் காணப்படுது. வேற இது சார், இந்த விசேட சட்ட சேவைக்குள்ள கணக்காளர் தலைமை அதிபதி இந்த சம்பளம், தேர்தல் ஆணையாளர்கள் சம்பளம், ஓய்வூதியம் அது உள்ளடங்கும் தானே? அதுதான் நீங்க சொன்னீங்க ஆணைக்குழுக்கள் என்று சொல்லக்குள்ள. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஆணைக்குழுதான். கணக்காய்வாளர் என்ற கணக்காய்வு அதிபதி என்றெல்லாம் தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு. அதுபோல தேர்தல் என்பது தேர்தல் ஆணைக்குழு. அது மாதிரி நிறைய ஆணைக்குழுக்கள் இருக்குது. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய பொது நிர்வாக ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழு, காணி ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, அதுபோல தேர்தல் ஆணைக்குழு, அதுபோல கணக்காய்வு ஆணைக்குழு, இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பனவு எல்லாமே விசேட சட்ட சேவை செலவு. அது என்னென்ன ஆணைக்குழு இருக்கு அத்தனை ஆணைக்குழு நீங்க சொல்லிக்கலாம். நான் பொது விதியை நான் போட்டு வச்சிருக்கேன். ஓய்வூதிய கொடுப்பனவு நாங்க விசேட சட்ட சேவைக்குள்ள வரல, அது வழங்கல் சேவை செலவுக்குள்ள வரும். ஓய்வூதிய கொடுப்பனவு இவங்களுக்கான ஓய்வூதியம். ஜனாதிபதிக்கான வந்து விசேட சட்ட உங்களோட கணக்கு சரியான கிளியர் இல்லை. உங்களோட கனெக்ஷன் புவர் இருக்குது மிஸ். என்னமோ தெரியல, என்னமோ கேட்க வாரீங்க. எது எப்படி இருந்தாலும் ஓய்வூதிய கொடுப்பனவு என்பது அரசாங்க உத்தியோகத்திற்கான ஓய்வூதிய கொடுப்பனவு என்பது வழங்கல் சேவை செலவுடைய ஒரு பகுதியாக இருக்குமே அல்லாமல் விசேட சட்ட சேவை செலவல்ல. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வந்து விசேட சட்ட சேவை செலவுகளாக இருக்கும். ஆதாரம் அரசியலமைப்பு சட்டம் உறுப்புரை 36. விசேட சட்ட சேவை செலவுகளுக்குள்ள வருகின்றவற்றில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் விசேட சட்ட சேவை செலவுகளாக கருத வேண்டும் என்று சொல்லி நிதி பிரமாணம் 19 இதுக்குரிய ஆதாரத்தை நீங்க தேடிக்கொண்டா நிதி பிரமாணம் 19 இதை பற்றி கதைக்கும். இதை பற்றி கதைப்பது வழங்கல் சேவை செலவுகளை பற்றி கதைப்பது நிதி பிரமாணம் 7 இருக்கும். இதை பற்றி கதைப்பது தொடராக நிதி பிரமாணம் 10 தொடக்கம் 15, 14 வரையான விடயங்கள் இந்த மூலதன மீண்டு வரும் செலவுகளை பற்றியும், அதுபோல 17 தொடக்கம் 20 வரையான நிதி பிரமாணங்கள் மாறி 17 தொடக்கம் 20 வரையானவை மூலதன செலவுகளை பற்றியும், 10 தொடக்கம் 14 வரையானவை மீண்டு வரும் செலவுகளை பற்றியும் கதைக்கும். அடுத்த கேள்வியை நோக்கி நகர்வோம். 7வது கேள்வி.